அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணையில பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பாத்ரூம் கட்டுறதுக்காக வீடு இடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சூப்பரா வேலை போயிட்டுருக்கு. இப்போ அவங்க அண்ணன் பிரச்சனை பண்ண வந்தார். அதையும் கூட அவங்க சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நிலா ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு பயங்கரமாக சின்சியராக உழைச்சிட்ருக்காங்க. அங்கே அந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்க கொடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மேனேஜர் இப்போ இதை பார்த்துட்டு, "என்ன இப்படி இருக்குது? நல்லாவே இல்லை" அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அதை நிலா "நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இனிமேல் நல்லா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்ககிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது, ஒருத்தவங்ககிட்ட சரியில்லாத பேர் கிடைக்க போகுது. அதை எப்படி நம்ம நிலா சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிச்சயமாக அவங்க ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறதுனால வெளியில் எங்கேயுமே போகாத பொண்ணு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அங்கே போய் மனசு கஷ்டப்பட்டு இங்கே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் அவங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அப்படியே வீட்டுக்கு யார்கிட்டையும் காட்டிக்காமல் அவங்க வீட்டில் வேலை எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்னு கேட்கல. அவங்க பாத்ரூம் கட்டுறதுல இருக்காங்களே, அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதனால் அதை பற்றி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல அவங்க. அது யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆஃபீஸில் கொஞ்சம் 2-3 பிரச்சனைலாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிலாவுக்கு. அதெல்லாம் அவங்க சமாளித்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்.